அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நம்ம அணுக்கரு இணைவு வினை அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். நியூக்ளியர் ஃபியூஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, அணுக்கரு பிளவுனா உங்களுக்கு தெரியும். அணுக்கரு பிளவுனா ஒரு கனமான உட்கருவை இரண்டு லேசான உட்கருவாக பிளந்தோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது? அணுக்கரு பிளவு அப்படின்னு பேர். அணுக்கரு இணைவுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு லேசான உட்கருக்களை, ஓகேவா, இரண்டு லைட்டர் ஆர் லைட் நியூக்ளியஸ், ஓகே, ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸை ஒன்றிணைத்து ஒரு ஹெவி நியூக்ளியஸாக, ஓகேவா, ஒரு கனமான உட்கருவாக உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னீங்கன்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு பேர். இந்த அணுக்கரு இணைவு நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பாலுமே நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா ஹீலியம் அணுவை நம்ம உருவாக்க போகிறோம். அதுதான் கனமான உட்கரு. இங்கே லைட்டர் நியூக்ளியஸாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஹைட்ரஜனை பற்றி நம்ம ஆல்ரெடி முந்தைய வகுப்புகளில் படிச்சிருப்போம். ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகளை பற்றி படிச்சிருப்போம். நம்ம 1H1 1H2 அண்டு 1H3 ஐசோடோப்புகள்னால் உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியான அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டு காணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறுபட்ட நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? நம்ம ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரஜனுடைய 3 வெவ்வேறான வடிவங்கள். இதில் இரண்டாவதாக இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டியூட்ரியம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் புரோட்டியம், ரெண்டாவதுக்கு பேர் டியூட்ரியம், மூணாவதுக்கு பேர் டிரிட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம இந்த டியூட்ரியத்தை எடுத்துக்கிறோம். டியூட்ரியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் புரோட்டான்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 1 இருக்குது. அதே மாதிரி நியூட்ரான்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இருக்குது. ஸோ 1 + 1 தான் என்ன வருது? இங்கே 2 அப்படின்னு வருது. நிறைய எண்ணில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதனுடைய அணுக்கரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, இதனுடைய அணு அமைப்பு எப்படி இருக்குது, அதன் அணுக்கரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். அணுக்கருனா நியூக்ளியஸை மட்டும் சொல்கிறது, அணுனா ஒட்டுமொத்த அணுவையும் நம்ம சொல்கிறது, எலக்ட்ரான்களையும் சேர்த்து சொல்கிறது. அப்போ அணுக்கருன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கே ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு நியூட்ரான் இருக்குது. அதனுடைய வெளிக்கூட்டு பகுதியில் என்ன சார் இருக்கும்? உட்கருவுக்கு வெளியாக என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் என்பது காணப்படும். இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா டியூட்ரியம், அதனுடைய அமைப்பு. டியூட்ரியம் ஹைட்ரஜன் அமைப்பினுடைய ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பில் தான் காணப்படும். ஓகேவா, இங்கு அணுக்கரு இணைவு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக 1H2 1H2 இரண்டு டியூட்ரியத்துக்கு இடையே நடைபெறக்கூடியதாக இருக்குது. இரண்டு டியூட்ரியம், ஏன்னா ஹைட்ரஜன் இருக்கிறதுலே தனிமை வரிசை அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அணியின் 1 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ரொம்ப லேசான ஒரு தனிமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த ஹைட்ரஜன் தான். ஓகேவா, அப்போ அதனுடைய உட்கரு அமைப்பு ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். ஓகேவா, வெளிக்கூட்டில் வந்து எலக்ட்ரான்கள் என்பது காணப்படுது. இங்கே நம்ம டியூட்ரியத்தை மட்டும்தான் என்னது நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கிடையாது, புரோட்டானுக்கு தான் எடை நிறை வந்து அதிகம். அதனால் இது நேர்மின் சுமை கொண்டதாகவே நம்ம கொள்கிறோம். அப்போ இரண்டு நேர்மின் சுமை கொண்ட லேசான தனிமங்களை ஒன்றிணைக்கும் பொழுது நமக்கு இங்கே என்ன சார் உருவாக்குதுன்னா ஹீலியம் என்பது உருவாக்கப்படுகிறது. ஹீலியம் என்பது என்னது உருவாக்கப்படுகின்றது. 2He4 என்பது வரணும். ஹீலியம் மட்டும் அங்கு உருவாக்கப்படவில்லை, அது கூட சேர்ந்து என்ன சார் உருவாக்கப்படுகிறதுனா ஒரு நியூட்ரான் என்பதும் உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதனோடு சேர்ந்து 3.8 × 10⁻⁻12 ஜூல் வெப்ப ஆற்றல் கிடைக்குது. 12 ஜூல் வெப்ப ஆற்றல் கிடைக்குது. அப்போ ரெண்டு அணுக்களை இணைக்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு பிளவு நிகழ்வுகளை ஒரு யுரேனியம் உட்கருவை பிளப்போம், பிளந்து தான் பேரியமும் கிரிப்டானும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ரெண்டு டியூட்ரியத்தை என்ன பண்ணுறோம், ரெண்டு லேசான தனிமங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்றிணைக்கிறோம். அதன் அணுக்கருகளை ஒன்றிணைச்சு ஒரு கனமான உட்கருவாக இருக்கக்கூடிய ஹீலியம் உட்கருவை நாம் உருவாக்குறோம். ஹீலியம் உட்கரு உருவாக்கப்படும் பொழுது 3.8 × 10⁻12 ஜூல் வெப்ப ஆற்றல் என்பது உருவாக்கப்படுகிறது. உங்களுக்கு இதில் ரெண்டு நிகழ்வுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நியூக்ளியர் ஃபிஷன், அதில் எவ்வளவு வெப்ப ஆற்றல் ஒரு பிளவில் ஒரு ரியாக்ஷனுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுகிறது. நியூக்ளியர் ஃபியூஷன், ஓகே, அதில் எவ்வளவு வெப்ப ஆற்றல் உருவாக்கப்படுது. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் தமிழில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பிளவு இணைவுன்றது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஃபிஷன் ஃபியூஷனுக்கு குழம்பும்.
ஓகேவா? அப்போ ஃபிஷ்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்படி ஃபிஷ் மாதிரி சவுண்டு வருதா? ஃபிஷ் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிஷ்ஷை ரெண்டாக நம்ம கட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு, அப்போ அந்த ஒயரை என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டும் இணைப்போம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ரெண்டு இதை இணைக்கிறதுக்கு பேர் ஃபியூஷன், ஒரு இதை வெட்டி இரண்டு துண்டுகளாக இருக்கிற ஃபிஷன் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இதில் கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.2 × 10⁻⁻11 ஜூல் வெப்ப ஆற்றல். அதே மாதிரி உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷனில் கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.8 × 10⁻12 ஜூல் வெப்ப ஆற்றல். இது ரெண்டில் எதுக்கு சார் வெப்ப ஆற்றல் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.2 × 10⁻11 ஜூல் வெப்ப ஆற்றல். அதுதான் என்னது, அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் தான் என்னது நமக்கு அதிகமானதாக காணப்படும். இதில் பின்வருமானும் நான் வந்து சில கேள்விகள் கேட்பேன், நீங்கள் அதுக்கும் தயாராக இருக்கணும். ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 × 10⁻12 ஜூல் வெப்ப ஆற்றல் என்பது என்னது, ஒரு ரியாக்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படுது. ஓகேவா? ஓகே சார், அப்போ இது ரெண்டு புரோட்டான், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். நார்மலான ஒரு கண்டிஷனில் ரூம் டெம்பரேச்சரில் நம்மளால் இதை உருவாக்க முடியுமா, இது சாத்தியமான ஒரு கூறா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இது சாத்தியம் கிடையாது. ஓகேவா? இரண்டு பாசிட்டிவ் சார்ஜை நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இணைப்பது என்பது ஒரு சாதாரண வெப்பநிலையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அப்போ இது நடைபெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவைப்படுகிறது. உயர்ந்த வெப்பநிலை 10⁻7 கெல்வின் வெப்பநிலையிலிருந்து 10⁻9 கெல்வின் வெப்பநிலை என்ற ஒரு உயர்ந்த வெப்பநிலை மட்டும்தான் இதில் இதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். ஓகேவா? அப்போ இந்த வெப்பநிலை இது பூமியில் நடக்குதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது. பூமியில் எதில் சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பூமியில் ஹைட்ரஜன் பாம்ஸை உருவாக்குவோம் இல்லையா, ஹைட்ரஜன் பாம். ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் பாம்களில் பயன்படுத்தப்படக்கூடிய வினை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அணுக்கரு இணைவு வினை. நேச்சுரலாக எதில் சார், இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஹைட்ரஜன் பாம்பை உருவாக்குறோம். ஓகே, அதில் நீங்கள் அணுக்கரு இணைவு நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அணுக்கரு இணைவு இயற்கையாக நடக்குதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஸ்டெல்லர் எனர்ஜி, விண்மீன் ஆற்றல், சூரிய ஒளி ஆற்றல், விண்மீன் ஆற்றல், இவற்றில் எல்லாம் எந்த வினை தான் பயன்படுத்தப்படுகிறது என்ன கேட்டிங்கன்னா இந்த 2 டியூட்ரியம் இணைந்து ஹீலியம் உருவாக்கக்கூடிய வினைகள் தான் என்னது பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த வினை நடைபெறுவதற்கு பூமியில் ஹைட்ரஜன் பாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறோம். ஓகே, அப்போ இயற்கையாக நடக்கக்கூடியது விண்மீன் ஆற்றல், குறிப்பாக சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். அப்போ சூரியனிலும் எந்த ஆற்றல், எந்த செயல்பாடு தான் நடக்குதுன்னா இந்த அணுக்கரு இணைவு வினை தான் நடக்குது. சூரியனில் உங்களுக்கு இயற்கையாகவே அதிக அளவு வெப்ப ஆற்றல் கிடைக்கும், அதனால் இந்த வினை வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் சாத்தியமாகும். ஆனால் ஹைட்ரஜன் குண்டுகளில் எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்றத கேட்கணும். ஏன்னா ஹைட்ரஜன் குண்டுன்னு எடுத்துக்கிட்டாவே 2 ஹைட்ரஜன் அணுக்களை 2 டியூட்ரியம் அணுக்களை ஒன்றிணைக்கணும். அப்போ ஒன்றிணைக்கணும்னா இந்த வெப்பநிலை என்பது தேவை. 10⁻7 கெல்வின் 10⁻9 கெல்வின் சூரியனுடைய புறப்பரப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப்பநிலை என்பது தேவைப்படுது. ஓகேவா? அப்போ அந்த வெப்பநிலையை எப்படி சார் முதல்ல கிடைக்குது? ஏன்னா இந்த வெப்பநிலை இருந்தால் மட்டும்தான் எது நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டுமே இணையும். அப்படி இணைந்தால் 2 டியூட்ரியமும் இணையும். டியூட்ரியமும் இணைந்தால் மட்டும்தான் ஹைட்ரஜன் பாம் என்பது என்னது வெடிக்கும். இல்லைன்னா என்ன நடக்காது, அங்கு வெடிப்பு என்பது என்னது நடக்காது. அப்போ இந்த வெப்பநிலைக்கு நம்ம எப்படி சார் கொண்டு செல்வது, இந்த வெப்பநிலையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்பநிலையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இந்த நியூக்ளியர் ஃபிஷன் என்ற ஒரு தத்துவத்தையும் நாம் என்னது இதில் கொண்டு வரும். குறிப்பாக அணுகுண்டுகளில் செயல்படக்கூடிய இந்த தத்துவம் நியூக்ளியர் ஃபிஷன் தத்துவம். ஏன்னா அணுகுண்டுகளில் நாம் அதுகூட இணைத்து அணுகுண்டில் என்ன அட்டாமிக் பாம்பில் என்ன இங்கே நடக்குது, அட்டாமிக் பாம்பில் உங்களுக்கு வந்து எனது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அந்த ஃபிஷன் ரியாக்ஷன் மூலமா கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை நம்ம 10⁻7 கெல்வின் 10⁻9 கெல்வினுக்கு கொண்டு வந்து அதன் மூலயமா அதற்கு பின்பு 2 ஹைட்ரஜன் அணுக்களை நம்ம என்ன பண்ணுறோம் இணைய வச்சு அதன் மூலயமா ஹைட்ரஜன் குண்டுகளை நம்ம வந்து எனது வெடிக்க செய்கிறோம். ஆற்றலில் ஹைட்ரஜன் குண்டுக்கு அதிகமாக அணுகுண்டுக்கு அதிகமானு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் குண்டுக்கு தான் ஆற்றல் என்பது அதிகம். ஏன்னா ஹைட்ரஜன் குண்டில் 2 வினைகளுமே நடக்குது. குறிப்பாக அணுக்கரு பிளவு என்பது நடக்குது, அணுக்கரு இணைவு என்பது நடக்குது. இதுதான் இப்போ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது குரூப் 2A மெயின்ஸில் உங்களுக்கு கேட்ட கொஷின். ஹைட்ரஜன் குண்டுகளில் என்னது அணுக்கரு இணைவும் நடக்குது, அணுக்கரு பிளவு என்பது நடக்குது. ஆனால் அட்டாமிக் பாம்பில் எது மட்டும் தான் நடக்குது? நியூக்ளியர் ஃபிஷன் மட்டும்தான் என்னது நடக்குது. என்ன காரணம் ஹைட்ரஜன் குண்டுகளில் அணுக்கரு பிளவு இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வெப்பநிலை 10⁷ கெல்வினிலிருந்து 10⁹ கெல்வின் என்ற ஒரு வெப்பநிலையை பெற வேண்டும். அந்த வெப்பநிலையை பெற்ற பின்பு தான் இது ஹைட்ரஜன் குண்டே என்னது வெடிக்க ஆரம்பிக்கும். 2 டியூட்ரியமும் இணைய ஆரம்பிக்கும். டியூட்ரியம் இணைந்தால் மட்டும்தான் ஹீலியம் உருவாகும். ஹீலியத்துக்கு கூட என்னது 3.8 × 10⁻12 ஜூல் என்ற வெப்பாற்றல் ஒரு ரியாக்ஷனுக்கு என்பது உருவாக்கப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் அணுக்கரு இணைவு வினை. அணுக்கரு இணைவு வினைன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வினையை போட்டு சூரியனில் எவ்வளவு வெப்பாற்றல் உருவாக்கப்படுகிறது, அதே மாதிரி ஹைட்ரஜன் குண்டுகளில் என்ன நிகழ்வுகள் நடக்குது என்பதை போட்டு ஃபார்முலா போட்டு நம்ம அதை விவரித்து எழுதணும்னாவே என்னது இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ இதுதான் அணுக்கரு இணைவு வினை. 1H2 × 1H2 2He4 ப்ளஸ் என்னது வெப்ப ஆற்றல் என்பது என்னது இங்கு உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? குறிப்பாக இந்த ஹைட்ரஜன் குண்டுகளினை தயாரித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய முக்கியத்துவம் இருக்குது? ஹைட்ரஜன் குண்டினுடைய தந்தை என்று நாம் யாரை அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்வர்ட் டெல்லர் என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குண்டினுடைய தந்தை என்று நாம் அழைக்கிறோம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகேவா? அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். கதிரியக்கத்தன்மை கொண்ட ஐசோடோப்புகள் மற்றும் அதனுடைய பயன்களை பற்றி தான் என்னது இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கதிரியக்க ஐசோடோப்புகள். முதல்ல ஐசோடோப்புகள்னால் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஒரே தனிமம் ஒரே மாதிரியான அணு எண்ணை கொண்டு இருக்க வேண்டும், அதனுடைய நிறை எண்ணில் மாற்றம் அடைந்து இருக்க வேண்டும். நிறை எண்ணுன்னு கேட்டால் நாம் இப்போ சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் 3 வடிவங்கள் என்பது காணப்படுது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்கத்தை வெளியிடக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி கதிர்களை வெளியிடக்கூடிய ரேஸை வெளியிடக்கூடிய தனிமங்கள்லேயும் என்னது ஐசோடோப் வடிவங்கள் என்பது என்னது காணப்படுது. அப்போ அந்த ஐசோடோப்புகளினுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் என்னது இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். ஓகேவா? இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியோ நியூக்ளியோடைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோய்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ நியூக்ளியாய்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூக்ளியைட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியான அணு எண்ணை கொண்டு இருக்க வேண்டும், வெவ்வேறான நிறை எண்ணை கொண்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது கதிர்களை சில ரேஸையும் என்னது வெளியிடக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். இந்த 3 பண்புகளையும் கொண்டிருந்தால் தான் அது கதிரியக்க ஐசோடோப்னு சொல்லுவோம். வெறும் ஐசோடோப்னா ஒரே மாதிரியான அணு எண்ணும் மாறுபட்ட நிறை எண்ணும் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே எனஃப். ஆனால் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ஃபா பீட்டா காமா போட்டான்கள் போன்ற கதிர்களை வெளியிடக்கூடிய தன்மையை பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்தால் மட்டும்தான் என்னது இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கதிரியக்க ஐசோடோப்புகள் அப்படின்னு என்னது நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கதிரியக்க ஐசோடோப்புகளில் என்ன சார் ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32. ஓகேவா? பாஸ்பரஸ் 32 இது வந்து எதை குறிக்கக்கூடியதுன்னா நிறை எண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பரோடு நீங்கள் சேர்த்து எழுதினா மட்டும்தான் என்னது இதற்கான மதிப்பெண்கள் என்பது என்னது உங்களுக்கு வழங்கப்படும். பாஸ்பரஸ் 32 நம்பர் கரெக்டாக போடணும். ஓகே, இந்த பாஸ்பரஸ் 32 வந்து என்ன சார் கதிர்களை வெளியிடக்கூடியதாக இருக்குது. அந்த கதிர்களை வெளியிடக்கூடிய தன்மையினால் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பொருட்களில் பூச்சிகள் வந்து அண்டாமல் இருப்பதற்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம். பாஸ்பரஸ் 32 நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ பூச்சிகளினுடைய தாக்குதல்களிலிருந்து விவசாய பொருட்கள் பாதுகாக்கப்படக்கூடிய காரணத்தினால அது என்ன ஆகாதுன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது, சீக்கிரமாக சிதைவடைந்து போகாது. அப்போ பயிர்களை பாதுகாப்பதில், விவசாய தானிய பொருட்களை பாதுகாப்பதில், காய்கறிகளை பாதுகாப்பதில், காய்கறிகள் விரைவாக சிதைந்து போவதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கதிரியக்க ஐசோடோப்பாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் 32 நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாஸ்பரஸினுடைய அணு எண் என்பது என்னது 15. ஓகே, அதனுடைய வெவ்வேறு வடிவங்கள் என்பது காணப்படுகிறது. இதில் நாம் கதிரியக்க ஐசோடோப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் 32 15 புரோட்டான், ஏன்னா அணு எண் என்பது 15. ஓகேவா? ஸோ 15 புரோட்டான்கள் 17 நியூட்ரான்கள் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸ் 32 என்ற இந்த அமைப்பை தான் நம்ம என்னது பயிர்களை பாதுகாப்பதற்கு, பாதி பயிர்கள் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு நம்ம என்னது பயன்படுத்துகிறோம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு இந்த பாஸ்பரஸ் வந்து பூச்சிகள் அண்டாமல் இருப்பதனால இந்த காய்கறிகள் அல்லது சேமித்து வைக்கப்படக்கூடிய இந்த தானியங்களினுடைய ஆயுட்காலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா என்னது
அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக காய்கறிகளில் வெங்காயம், பயிர் வகைகள், ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பொட்டேட்டோஸ், லெக்யூம்ஸ், ஆனியன்ஸ், ஓகேவா, இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக சிதைவடையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஸ்பாயிலேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ அதனோடு இந்த பாஸ்பரஸ் போன்ற பொருட்கள், பாஸ்பரஸ் 32 போன்ற பொருட்களை வைக்கும் பொழுது இதனுடைய சிதைவடையும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, காலம் தாழ்த்தப்படுகிறது. அதனால் இந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேவா, அதற்கடுத்த கதிரியக்க ஐசோடோப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம். ஓகேவா, சோடியத்தினுடைய அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 31, அதனுடைய நிறை எண் 24. 24 கொண்டு இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னு சொல்லுவோம். எல்லா சோடியத்தையும் நம்ம ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னு சொல்லிட முடியாது. சோடியம் 24. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் என்ற உடனே நம்ம உடலில் 2 பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னது மிக முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக இது நம்முடைய இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இரத்தத்தில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் என்ற அயனிகளினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னா, சோடியம் எப்பொழுதும் அதிகமாக இருக்க வேண்டும், பொட்டாசியம் எப்படி இருக்கும், சோடியத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். சோடியத்தை விட கம்பேரிட்டிவ்லி இட் நீட் டு பி லோ. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்பர் நெட்ரேமியா கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் நெட்ரேமியா கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பர் நெட்ரேமியா கண்டிஷன்னா என்னது, சோடியம் அதிகமாக இருக்கக்கூடியது, பொட்டாசியம் குறைவாக இருக்கக்கூடியது, அல்லது ஹைப்போகலேமியான்னு சொல்லலாம். ஆர் ஹைப்பர் நெட்ரேமியா ஆர் ஹைப்போகலேமியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த சோடியம் என்ன, இதனுடைய பயன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இரத்தத்தோடு நீர் பொருட்களை H2O நீரை சேமித்து வைப்பதற்கு, நீரை அதிகமாக உங்கள் இரத்தத்தோடு கலந்து வைப்பதற்கு இந்த சோடியம் என்பது என்னது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அப்போ நீர் பொருட்கள் உங்களுடைய இரத்தத்தில் அதிகமாக காணப்படும் பொழுது இரத்தத்தினுடைய ஓட்டம், உங்கள் உடல் முழுவதும் இந்த இரத்தத்தினுடைய ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா இலகுவாக இருக்குது. அப்போ இலகுவாக இருக்கும் பொழுது உங்கள் இதயத்தால் இந்த இரத்தத்தினை வந்து பார்த்திங்கன்னா என்னது மிகவும் எளிமையாக உடல் முழுவதும் என்ன பண்ண முடியும், சுற்றோட்டத்திற்கு உதவ முடியும். அப்போ இது இரத்தத்திற்கு நீட்சித்தன்மையை தரக்கூடியது, நீரை சேர்த்து வைப்பது மட்டும் இதனுடைய பயனாக அல்லாமல் இதயத்தினுடைய ஒழுங்கான செயல்முறைக்கும் இந்த சோடியம் 24 என்பது என்னது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. எவ்வாறு உங்களுடைய இரத்தத்தோடு நீர் பொருட்களை அதிகமாக தக்க வைப்பதன் மூலமாக இது வந்து உங்கள் இரத்த ஓட்ட மண்டலத்துக்கும் பயன்படுகிறது. அதே போன்று எதற்கு, உங்களுடைய இதயத்தின் செயல்பாட்டுக்கும் என்னது இது பயன்படுது. ஓகேவா, அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் 131. ஓகே, அயோடின் 131. இந்த அயோடினை பொறுத்த அளவில் உங்களுடைய மனிதர்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதிகளில் 2 வகையான குழாய்கள் என்பது காணப்படும். இது முன்பகுதி என்று வைத்து கொண்டோமே ஆனால் இது முன்பகுதியில் இருக்கக்கூடிய குழாய், பின் இருக்கக்கூடிய குழாய். பின் இருக்கக்கூடிய குழாயை ஃபுட் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். முன்னால் இருக்கக்கூடிய குழாயை வந்து பார்த்திங்கன்னா என்னது விண்டு டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விண்டு டியூப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சார் இருக்குன்னா ஹச் வடிவில் ஒரு சுரப்பி என்பது காணப்படுகிறது. ஹச் வடிவத்தில் என்ன காணப்படுகிறது, ஒரு சுரப்பி என்பது காணப்படுகிறது. இந்த சுரப்பிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பியினுடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராக்சின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்கக்கூடியதாக இருக்கும். தைராக்சின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தைராக்சின் ஹார்மோன் எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரோசின் என்ற ஒரு அமினோ அமிலத்தாலும் அயோடினாலும் ஆக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஓகேவா, அப்போ இந்த தைராக்சினுடைய ஃபங்க்ஷன் என்ன சார்னா பேசல் மெட்டபாலிக் ரேட், உங்கள் உடம்புல அடிப்படை வளர்சிதை மாற்றத்தை ஒருங்குமுறையாக கொண்டு வைக்கக்கூடியதுன்னு கேட்டால் தைராக்சின். குறிப்பாக ஆளுமை ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் செக்ஷுவல் க்ரோத்துக்கு உதவக்கூடியது இந்த தைராக்சின் ஹார்மோன். அப்போ இந்த தைராக்சின் ஹார்மோனுடைய உருவாக்கத்தில் பயன்படக்கூடியது இந்த அயோடினும் டைரோசினும் இருந்தால்தான் தைராக்சின் ஃபங்க்ஷன் ஆக முடியும். உங்கள் உடம்புல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாமே எப்படி நடக்கும், ப்ராப்பராக நடக்கும். அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் அயோடின் இல்லை என்றால் உங்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு பேர் முன்கழுத்து கழலை நோய். உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும், வீங்கி காணப்படும். அப்போ இந்த முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஐசோடோப், கதிரியக்க ஐசோடோப் எதுன்னு கேட்டிங்கன்னா அயோடின் 131.
அடுத்ததாக ஓகேவா ஐரன் ஓகேவா இரும்பு 59. இந்த இரும்பை பொறுத்த அளவில் உங்கள் உடலில் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இரத்த செல்கள் ஓகேவா பிளட் செல்ஸ். பிளட் செல்ஸ்லையும் எதில் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் செல்ஸில் 3 வகைப்படும். எரித்ரோசைட்டுகள், லியூகோசைட்டுகள் மற்றும் த்ரோம்போசைட்டுகள். எரித்ரோசைட்னா என்ன சார் அப்படின்னா ஆர்பிசி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே லியூகோசைட்டுகள்னா டபிள்யூபிசி. தென் த்ரோம்போசைட்டுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது பிளேட்லெட்ஸ். இதில் உங்களுடைய ஆர்பிசியினுடைய மிக முக்கியமான நோக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுவாச வாயுக்களை ஓகேவா இந்த ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபுறமும் குழியை கொண்ட ஒரு டம்பிள் ஷேப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஹீமோகுளோபின் என்ற ஒரு அமைப்பில் என்ன சார் இருக்குன்னா இரும்பு காணப்படுகிறது. இந்த இரும்பு தான் என்ன பண்ணும்னா சுவாச வாயுக்களான O2வையும் CO2வையும் உங்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தி செல்லக்கூடிய ஒரு வினையை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்கள் இரத்த சிவப்பணுக்களில் இந்த இரும்பு என்பதனுடைய முக்கியத்துவம் மிக மிக அதிகம். அப்போ உங்கள் இரத்த சிவப்பணுக்களில் இரும்பு குறைபாடு ஏற்பட்டால் உருவாகக்கூடிய நோய்க்கு பேர் தான் என்னது அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா அனீமியா இரத்த சோகை நோய். அப்போ இந்த இரத்த சோகை நோயை குணப்படுத்துவதற்கு உதவக்கூடியது எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இரும்பு 59 ஃபெரஸ் 59. ஓகேவா அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பாஸ்பரஸ் 32 குறிப்பாக நம்ம வந்து தாவரங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம், விவசாய பொருட்களுக்கு பார்த்தோம். மனிதனில் இது எதுக்கு சார் இந்த பாஸ்பரஸ் 32 எப்படி சார் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துவதற்கு என்னது இந்த பாஸ்பரஸ் 32 என்பது என்னது உதவுகின்றது. ஸோ அந்த பாயிண்டோடய இதையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா அதுக்கடுத்து இருக்கக்கூடியது கோபால்ட் 60, அயூர்ணம் குறிப்பாக கோல்டு 198. ஓகேவா இந்த கோல்டு 198 மற்றும் கோபால்ட் 60 என்பது தோல் புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கு உதவக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆபரணங்கள் எல்லாமே என்னது நம்ம அணிந்திருக்கிறோம். ஆபரணங்கள் அணிந்திருப்பதற்கான ஒரு மருத்துவ குணத்தை கூட நம்ம என்ன சொல்லலாம் இந்த கோல்டுக்கான மருத்துவ குணமாக நம்ம சொல்லலாம். குறிப்பாக தோல் புற்றுநோய்கள் ஓகேவா ஸ்கின் கேன்சர்லேருந்து பாதுகாக்கக்கூடியதாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அயூர்ணம் 198 மற்றும் கோபால்ட் 60. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியம் அண்டு அமீரீசியம். ஓகேவா இதை அப்படியே ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கலிஃபோர்னியம் அப்படின்னு நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம். அப்போ கலிஃபோர்னியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ஃப்ளைட்டில் போகிறப்ப என்ன அங்கே இருக்கக்கூடிய லக்கேஜஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பாட முறை. அதற்காக தான் நம்ம இந்த ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ஓகே அப்போ கலிஃபோர்னியம் 252 252 ஈஸியாக நம்பர் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கலிஃபோர்னியம் 252 இது எதுக்கு சார் உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக விமானங்களில் லக்கேஜஸில் ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கா அப்படின்பதை கண்டறிவதற்காக உதவக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கலிஃபோர்னியம் 252. அமீரீசியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு அமீரீசியம் 241 உங்களுக்கு தொழிற்சாலைகளில் ஏதாவது தீ விபத்துகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீயினால் ஏற்படக்கூடிய புகையை கண்டுணரக்கூடிய ஒரு கருவிகளில் எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த அமீரீசியம் 241 என்பது என்னது பயன்படுத்தப்படுது. ஓகேவா அப்போ இந்த வகுப்புகளில் நம்ம முழுமையாக இந்த கதிரியக்க ஐசோடோப்புகளினுடைய பயன்களை பற்றி என்னது நம்ம முழுமையாக பார்த்தோம். ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஓகேவா ஹைட்ரஜன் குண்டுகளை பற்றியும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்ற இந்த டாப்பிக்கில் முழுமையாகவே நம்ம வந்து அணுவினுடைய அமைப்புகளில் இருந்து நம்ம வந்து அதனுடைய பயன்பாடுகள் வரை கதிரியக்க ஐசோடோப்புகளினுடைய பயன்பாடுகள் வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேரியஸ் எபிசோடில் நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பாக இதில் வந்து குரூப் 2A ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் லெவலில் ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுவே குரூப் 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடுகள் முழுவதுமாக குறிப்பாக அணுகுண்டுகள், ஹைட்ரஜன் குண்டு, ஓகேவா அதுக்கடுத்து அணுக்கரு பிளவு வினை, அணுக்கரு இணைவு வினை, ஓகேவா அதற்கடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களினுடைய பண்புகள், கதிரியக்க இடப்பெயர்வு விதி, ஓகேவா அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் அணுக்கரு உலை அதனுடைய அமைப்பு, ஓகே அதில் நடைபெறக்கூடிய அந்த செயல்பாடுகள் இதை எல்லாத்தையுமே நம்ம எழுதும் பொழுது அதற்கான வரைபடத்தை முதல்ல நம்ம போட்டுட்டு அந்த வரைபடத்தை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதற்கான சப்ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண்கள் என்பது எனது கொடுக்கப்படும், அதிகமாகவே கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இங்கே இந்த கதிரியக்க ஐசோடோப்புகளை பற்றி நம்ம சொல்கிறப்ப சில பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம சொல்லி இருந்திருப்போம். குறிப்பாக இதனுடைய பயன்பாடுகள் என்ன, நிறைய பேர் அயோடின் 131 என்னது முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த பயன்படுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போ அதற்கான ஒரு சிறிய வரைபடத்தை போட்டு அது எங்கே காணப்படுது, அதற்கு அது என்னென்ன அமைப்பை கொண்டு காணப்படுது, அந்த விஷயங்கள் எல்லாம் டைரோசின் மற்றும் அயோடின் போன்ற பொருட்கள் காணப்படுகிறது. அந்த டைரோசின் அயோடினால தான் எனது தைராக்சின் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த தைராக்சின் இருக்கக்கூடிய சூழலால் தான் என்ன உருவாக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய மெட்டபாலிக் ரேட்டை வந்து அது கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். மெட்டபாலிசம்னா உங்களுக்கு தெரியும், ஆனபாலிசம் மற்றும் கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனபாலிசம்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இரண்டு பொருட்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய பொருள் உருவாக்கக்கூடியது என்னது ஆனபாலிசம்னு சொல்லுவாங்க. அதே ஒரு மிகப்பெரிய பொருள் இரண்டாக பிளந்து உருவாக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது நம்ம கேட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆனபாலிசம் அப்போ உங்கள் என்டையர் பாடியில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தைராக்சின் ஹார்மோன் தான். ஓகேவா? அப்போ இந்த தைராக்சின் ஹார்மோன் அப்படின்னு நம்ம போடுறப்ப அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் எழுதுகிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்டு வித் டயக்ராம்ஸோடு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே யுவர் ஆன்சர் ஷீட் வில் பி அப்ரிஷியேட்டட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜின்ற இந்த டாபிக் முழுமையாக நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். பல்வேறு எபிசோடுகளில் நம்ம இதை முழுமையாகவே நம்ம என்னது பார்த்துருக்கோம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் என்னது நினைவுபடுத்தி அதை எழுதி பார்த்து என்னது உங்களுடைய எக்ஸாமில் நல்லா கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நன்றி.